சந்தோஷமாக நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், நல்லா போயிடணும். இதை விட நீங்கள் நல்லா நீண்ட ஆயுள் அப்படின்னு எங்கள் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பிள்ளைகளுங்க எல்லாம் நல்லதாக எல்லாமே நடக்கும். இல்லை எல்லாரும் நினைக்கிறது இல்லைம்மா, நீங்கள் தான் எவ்வளோ 3 தடவை வந்துட்டார் ஒருப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு போகணும்மா. இல்லை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை. அது போதேப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. தீபாவளி பொங்கல்லாம் இனிமேல் நம்ம கூட தான். ஆமாம், நீங்கள் அங்கே உங்கள் வீட்டில் இருக்கும்போது பண்ணதோடு நீங்கள் அமர்க்கலாம் படுத்திடலாம். வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். என்னடா அது ஒரு 4 வாரத்துக்கு தான் மீன் குழம்பு போட்டால் மறுபடியும் மீன் குழம்புன்னு பாருங்களா. மீன் குழம்பு வைக்கிறோம், அது உங்களுக்கு காமிக்க போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் வறுவல் பண்ண போகிறோம். மீன் வறுவல் பெருசாக என்னடா இருக்குது, வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் போட்டு வறுத்தா வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். அந்த மசாலாவை போட்டுட்டு அது வந்து மீன் ஃப்ரை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காணாங்கத்து மீன் தான் வாங்கியிருக்கிறோம். காணாங்கத்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 இடம். ஒன்று வந்து நம்ம முதியோர் இடத்துக்கு கொடுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அந்த முதியோர் இடத்துல போய் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளட் கேம்ப் நடக்குது. அதாவது இது 4வது கேம்ப்னு நினைக்கிறேன் இந்த கொரோனா டைமில். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட வேகம் ஜெட்டு வேகத்தை போயிட்டு இருக்குது. ரொம்பவும் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40-50 கேஸ் வருது. ஸோ அதனால் இப்போ பிளட் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. பிளட் டோனர்ஸ், அதாவது வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே நிறைய பேர் பாசிட்டிவ், அதனால் பிளட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி பிளட் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உயிர்த்துறை டீம் சார்பாக. அங்கே இருக்கிற அந்த பிளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கும் அங்கே இருக்கிற மெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் வந்து ஒரு 40 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாதம், ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, முட்டை, மீன் வறுவல் இது நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுட்டு யார் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என்னுடைய அப்பா தான். ஆக்சுவலாக செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்த நாள். நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப ஒரு பர்த்டே முடிஞ்சிருக்கும். நான் வந்து அவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு போய்ட்டு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகேப்பா பண்ணிடலாம் சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்காக தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணோம். உயிர்த்துளியில் வந்து எமர்ஜென்சியாக பண்ணதுனால அவங்களும் சேர்த்து ரெடி பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா பேர் நாகமுத்து, அவருக்கு தான் வந்து இன்றைக்கி பர்த்டே, அவர் தான் வந்து இன்றைக்கி ஸ்பான்சர் ஓகேங்களா. ஓகே, வழக்கம் போல நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், எல்லாம் இது காணாங்கத்தை மீன். இது எல்லா மீனை விட இந்த மீன் ஆயிரத்து வந்து ரொம்ப ஈஸியான மீன். இது வந்து 2 பக்கமும் செதில் ஃபஸ்ட்டு இந்த முள்ளை ஃபஸ்ட்டு அரிஞ்சிடணும். அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த பெலாரை வந்து எடுக்கணும். இதில் அதிகமாக பெலாரெலாம் இருக்காது, ஈஸியாக ஆஞ்சிடலாம். இந்த மீன் ஆயிரத்துக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சு ஆஞ்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த பெலார் வந்து வரும். தண்ணியில் ஊற வைக்கணுமா? தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கம் இருக்கிற இதில் வந்து ஆஞ்சிடணும். ஆஞ்சிட்டு உள்ளே அந்த லைட்டாக மீனை அமுக்காத லைட்டாக எடுத்தீங்கன்னாக்கா அந்த குடல் ஃபுல்லாக வெளியே வந்துடும். வந்துடுதுனாக்கா இதை என்ன செய்யணும், லாஸ்ட்டில் வாழை அரியணும். அரிஞ்சிட்டு இது உள்ளே வந்து இதை வந்து கழுவிட்டு தான் இதை வந்து அரியணும். அரிஞ்சால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி அரிஞ்சிட்டுனாக்கா இந்த மீன் வந்து கொஞ்சம் அப்படியே சதையாக வெளியே வர மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக அரிஞ்சு போட்டு செஞ்சனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஓகே. மீன் வறுவலுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் போட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துடலாம் ஓகேங்களா. நான் 1 பை 1 அப்படியே போடுறேன் பார்த்துக்கோங்க. தனியா, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, லைட்டாக சிம்லே வச்சு பொன் வறுவல் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓகே, அந்த மிளகு சீரகம்லாம் அதெல்லாம் வறுத்துட்டு மிளகா மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக தான் மிளகா ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது கூட வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அது இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மசாலா வந்து என்னென்ன தேவை சொல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. இது கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மீனை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த லெமன் ஆட் பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா இன்னும் அந்த கவுச்ச ஸ்மெல் இருந்துச்சுன்னா சுத்தமாக எடுத்துரும். ஸோ சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சுத்தமாக அந்த மீன் கவுச்ச ஃப்ளேவர்ன்றது அதிகமாக இருக்காது. இந்த மீன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 1 hour இல்லை மினிமம் 1 hour ஊற வைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் சூப்பர் தான். வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம வந்து மீன் வந்து வறுக்க போகிறோம். ஒன்று வீட்டில் நார்மலாக செய்கிற ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா தோசைக்கல், இன்னொன்று பார்த்திங்கன்னா பொரிச்சது எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்க போகிறோம். ஸோ 2 சைட்லையும் நம்ம செஞ்சு காமிக்கலாம். ஓகேங்களா, வாங்க ரெண்டுமே சைடில் 2 அடுப்புலையும் போட்டாச்சு. மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வைக்கலாண்ணா. நெருப்பு அந்த பக்கம் அவங்க என்ன அடிக்கிறது மீன் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி எல்லா டைரெக்ஷனும் திருப்பி விட்டு வேக வைங்க. வீட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தோசைகள் தான் வறுப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்க வச்சும் வேக வச்சிங்கன்னா ஃபுல்லாக எல்லா டைரெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும். நாற்பது போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வேறு லெவல், நல்ல ஒரு வாசனை. மீன் வறுவலும் பார்த்திங்கன்னா நல்லாவே வறுத்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக பிஸியாக இருந்ததுனால அதிகமாக பேச முடியல வீடியோவில். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லாவே வந்திருக்குது. சும்மா ஆளுக்கு ஒரு வாழை ஆரம்பிக்கலாம். நல்ல வாசனை. ஸ்டார்ட். நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் அருமையாக ஏறி இருக்குது. நம்ம ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஊற வச்சோம். மீன் உள்ள வரைக்கும் மசாலா நல்லாவே ஏறி இருக்குங்க. குழம்போடு சேர்த்து மீனை வச்சு நைட்டு சாப்பிட்டு உப்பு காரம் புளிப்பு மீன் குழம்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. தரமான மீன் குழம்புங்க. நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா பெஸ்ட் ஆகிட்டோம். மீன் குழம்பு இப்போ எப்போ வைக்க சொன்னாலும் வைக்கலாம். இனிமேல் நம்ம நான் வைக்க மாட்டேன், எங்கள் அம்மா ஹெல்ப்போடு தான் வைப்போம். ரெடிமேடு மெட்டீரியல்ஸ்னால் எதுவுமே வாங்காமல் கையால் மசாலானா கையால் அரைச்சி இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் ஒன்றும் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாமே கையால் ரெடி பண்ண தான், எதுவுமே வந்து கடையில் வாங்கி எதுவும் பண்ணலை. அதனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சாப்பிட்றப்ப ஒகேனக்கல்லில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்ட ஞாபகம் வருது எனக்கு. அதே தாங்க, நம்மளால் இருந்தாலும் ஒகேனக்கல்லில் கையால் தான் மசாலா அரைப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டாலே அருமையாக அரைச்சி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour கழிச்சு திரும்பி சாப்பிடணுன்னு என்ன வரும். நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டோம். அதே டேஸ்டிங் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏய் நிதிஷா இரு,
முட்டையை சாப்பிடாத. நானும் வந்திருந்து பார்க்குற ஒரு முட்டையை காலி பண்ணிட்டேன். மீன் சாப்பிட மாட்டியா? மீன் எடுத்துட்டாங்க. மீன் எடுத்து தருவா? ஏன் முள்ளு சாப்பிட மாட்டியா? முள்ளோட சாப்பிட மாட்டியா? சரி மாமா எடுத்து தரேன், எப்படின்னு சொல்கிறியா? இந்தா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஓகேடா, நீ சொல்லிட்டா சரி தான்டா. மீன் குழம்பும் சரி, மீன் வறுவலும் சரி, வேறு லெவலில் தரமாக வந்துடுச்சு இன்றைக்கி. ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடுங்க இன்றைக்கி. இன்றைக்கி என்னென்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், ஒரு முட்டை. இதுதான் இன்றைக்கி நம்மளோட கொடுக்க போகிறது. எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. ஓகேங்களா முரளி, நீ சொல்லுப்பா. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து குட்டி வஞ்சரம்னு சொல்லக்கூடிய காணங்காத்த மீனை வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். காணங்காத்த மீனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அதில் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களும் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்பி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி பிரியாணிக்கு வந்து கலர் முக்கியமோ அதே மாதிரி மீன் குழம்புக்கு வந்து கலர் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? பிரியாணி எப்படி சிவப்பாக இருக்கணுமோ மீன் குழம்பு இது மாதிரி கருஞ்சிவப்பாக இருக்கணும். அது காரணம் என்ன தெரியுங்களா? பழைய புளி. நீங்கள் எது அளவுக்கு பழைய புளி போட்டு மீன் குழம்பு வைக்கிறீங்களோ அது அளவுக்கு மீன் குழம்பு வேறு லெவலுக்கு இருக்கும். நீங்கள் ரசித்து சாப்பிட்லாம். நாளைக்கு காலையில் விசாரிங்கன்னா கூட மீன் குழம்பு இன்னும் லெவலாக இருக்கும். மசாலா வந்து நம்மளே அரைச்சி போட்டதால் அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ரெடிமேடு தூள் வாங்காமல் நீங்களே எல்லாத்தையும் அரைச்சி போடுங்க. இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து அமைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அவுட்புட்லாம் வந்ததுனால. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளட் கேம்பில் வந்து ஒரு 40 பேருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு. சாதம், முட்டை, குழம்பு, மீன் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி யார் யார் அங்கே சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாலண்டியர்ஸ் பிளட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறவங்க ப்ளஸ் ஸ்டாஃப், மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்களாம் தான் சாப்பிட போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதியோர் இல்லத்துக்கு போய் கொடுக்க போகிறோம். முதியோர் இல்லத்துக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து போய் கொடுத்துடலாம். மாநிலத்தை சேர்ந்த நாகமுத்து அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைவாழ்வு பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க என முதியோர் இல்லத்தின் சார்பாக PST முதியோர் இல்லத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். உண்ணுகின்ற உணவு எல்லா மக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி இறைவா. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. செங்கனையா மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காங்க. சொல்லு பாப்போம். நல்லா சூப்பராக இருக்குங்களா? சரி, சந்தோஷம். மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? கரெக்டா இருக்கா? பரவாயில்ல. காரம் புளிலாம் கரெக்டாக இருக்குங்களா? என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுங்களா? அன்றைக்கி மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சா? தாத்தா கேளுங்க. தாத்தா நல்லா எப்படி இருக்கு சொல்லுங்க. மீன் குழம்பு எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? நல்லா சாப்பிட்டீங்களா? காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பருங்க. எல்லாம் அப்படியே கம்மு நிற்கிறீங்க, சிரிக்க மாட்டீங்க. ஓகே பாட்டி, பாய் 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 பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுதான் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண இன்னும் நல்லா ரீச் ஆகும். நம்மளை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இன்னொரு 4 பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கான ஒரு சக்ஸஸ் தான். ஓகேங்களா? வழக்கம் போல் நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம்.